ஹலோ மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நாளைக்கு வந்து ஒரு விறுவிறுப்பான ஒரு செய்தின்னு தான் சொல்ல போறோம். என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய உரிமையை வந்து நம்ம பதிவிடுக்க போறோம். இப்போ என்ன அப்படி உரிமை, நீங்க என்ன இந்த எலெக்ஷன்ல என்ன உரிமையை நீங்க கண்டுட்டீங்க அப்படின்றதுதான் பேசிட்டு இருக்கோம். இப்போ 5 ஆண்டு காலத்தை முடிவு பண்றது இந்த ஒரு நாள் ஓட்டு தான் அப்படின்றது மக்களுக்கிட்ட எல்லாருக்குமே தெரியும். அதுதான் நாளைக்கு நடக்க போகுது 23. ஸோ எல்லாருமே அவங்களுடைய ஓட்டை போயிட்டு பதிவிடுங்க. இதுல இருந்து எல்லா விஷயமும் ஒரு சில நல்ல விஷயம் நல்ல இல்லாத அப்படி இருக்கு. ஸோ யார் யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்றதையும் யோசிச்சு ஓட்டு போடுங்க. இப்போ நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்றதையும் கமெண்ட்ல பண்ணுங்க. இப்போ இதுல இருந்து ஒரு சில விஷயம் நடந்திருக்கு. நாளைக்கு நடக்க போற சட்டமன்ற தேர்தலுக்கு மின்னணு எந்திரங்களையும் இன்னைக்கு இறக்குமதி பண்ணிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு பூத் கவுண்ட்லயும் அந்த எல்லாமே இறக்குமதி பண்ணிட்டாங்க. இதுல வந்து சேஃபா பாத்துக்க வேண்டியது அந்த பூத்ல நிக்கிறவங்க தான். ஏன்னா கள்ள ஓட்டு நிறைய பேர் போட்டுருவாங்க. ஸோ இதில் வந்து எந்த கள்ள ஓட்டு இந்த மாதிரி எதுவும் நடக்காத மாதிரி எல்லாமே பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதனால தான் உங்களை வந்து பூத் ஏஜென்ட்டுக்காக ஒவ்வொரு பூத்லேயும் உட்கார வச்சிருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து இங்கே போலீஸ் இறக்கியிருக்காங்க அப்படின்றத ஒரு 1,40,000 போலீஸ் சம்திங் இறக்கியிருக்காங்க. இந்த 1,40,000 போலீஸ் வந்து இரவு முழுக்க பகல் முழுக்கவுமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஷிஃப்ட்டில். பட் இதுல இருந்து என்னன்னா நிறைய காசுமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காசு கொடுக்கறதும் சரி, அடுத்த கட்சி வந்து ஓட்டுவாங்க, காசு கொடுத்து ஓட்டுவாங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நிறைய மாட்டியிருக்கு. அதில் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம். அதில் 8 லட்சம் 13 லட்சம் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல அதுக்கேற்ற மாதிரி கைப்பற்றிருக்காங்க. இதற்கு சப்போர்ட்டிவா யார் வேணும், இப்போ போலீஸாலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன்ல ராணுவத்தையும் இறக்கியிருக்காங்க. ராணுவ படை அப்படின்றத ஒன்று இறக்கியிருக்காங்கன்னா, இப்போ இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனாலதான் இவ்வளவு போலீஸுமே இவ்வளவு ராணுவத்தையுமே இறக்கியிருக்காங்க. ஆனாலும் இதுலயுமே ஒரு சில விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஊர்ல வந்து பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எக்ஸாம்பிளுக்கு தாவேக்காய் எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, இல்ல ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல நிறைய கட்சி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு சில இடத்துல வந்து பணம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத மக்களிடையே நான் கேள்விப்பட்டேன். என்னுடைய எனக்கு காசு வந்துச்சா அப்படின்றத நீங்க கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு இன்னும் வரல. ஸோ அதனால நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு யார் யாருக்கு காசு கொடுத்தாங்க, எந்தெந்த கட்சியில இருந்து அப்படின்றத ஒரு சில கமெண்ட் பண்ணுங்க. இப்போ காசு கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனா மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? காசு கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா, இல்ல காசு கொடுக்காதவங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்றது ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, அதுவுமே சொல்லுங்க. இதுல இருந்து ஒரு சில விஷயம் நடந்திருக்கு. இப்போ காசு கொடுக்கறதுலயுமே சரி, இல்ல அடுத்த கட்சியினருமே சரி, தாக்குதல் வரைக்கும் வந்துட்டாங்க. ஒரு எலெக்ஷனுக்கு ஃபைட் வரைக்கும் வந்துட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆலந்தூர்னு நினைக்கிறேன். ஆலந்தூர்ல திமுகவினரும் தாவேக்காவினரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க மாத்தி மாத்தி. என்னுடைய இடத்துக்கு நீ ஏன் வர அப்படின்ற மாதிரி அடிச்சு அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு ஒரு சிலவங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இதை வந்து எதற்காக இவ்வளோ நாள் கடந்து வந்துட்டீங்க? 6 மாசம் 1 வருஷம் எலெக்ஷனுக்கு முன்னாடி 6 மாசம் நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் நீங்க கடந்து வந்துட்டீங்க. எலெக்ஷன் நாளைக்கு வச்சுக்கிட்டு இன்னைக்கு எதுக்காக சண்டை போடணும் அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. ஸோ எலெக்ஷன் முன்னாடியே இவ்வளோ சண்டைனா அப்போ நாளைக்கு எவ்வளோ சண்டை இருக்கும்? எனக்கு நீ ஓட்டு போடணும். இப்போ ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட நீங்க போய் பேசுவீங்க. தாவேக்காவும் வந்து பேசுவாங்க, ஏடிஎம்கேவும் வந்து பேசுவாங்க, டிஎம்கேவும் வந்து பேசுவாங்க. எல்லா கட்சியினரும் வந்து பேசும்போது நீ பெருசா நான் பெருசா இருக்கிற அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மறுபடியும் சண்டை தானே வரும். ஸோ இதை தவிர்த்துக்கோங்க எந்த கட்சியினராக இருந்தாலும். இது போன்ற ஒரு சில தவறுகள் செய்ய வேண்டாம். எலெக்ஷனே வந்துருச்சு. இப்போ எலெக்ஷன் வந்து ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அப்போ தெரிஞ்சிடும் யாருக்கு வந்து பவர் வரப்போகுது, சிஎம் பவர் அப்படின்றதே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 15 லட்சம் 20 லட்சம் பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த பறக்கும் படையினர் வந்து தீவிரமா வேலை செஞ்சு பிடிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு பகல் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு போலீஸா இருந்தாலும் சரி, ராணுவ படையா இருந்தாலும் சரி, அவ்வளோ எஃபர்ட் போட்டு பணம் கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக தேர்தல் கமிஷன் மூலியமா, எலெக்ஷன் கமிஷன் அது மூலியமா வந்து இவ்வளவு போராடி வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு 200-300 கோடி கிட்ட கைப்பற்றி இருக்காங்க. இப்போவும் ரீசன்ட் டேஸ்ல நேற்றுக்கு இன்னைக்குமே கைப்பற்றுவாங்க. ஸோ நாளைக்கு வரைக்கும் அவங்க தீவிரமா இருப்பாங்க. எல்லாருமே சேஃபா ஓட்டு போடுங்க. அவங்களுடைய உரிமை யாருக்கு போடுவீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, அமமுகவை சேர்ந்தவங்களை வந்து 3 பேர் மூலம் வந்து கைது பண்ணியிருக்காங்க. எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில ஈடுபாடுகளை இருந்ததுனாலதான் அவங்களுமே கட்சிக்கு ஒரு நல்லது செய்யறாங்க இல்ல கெட்டது செய்யறாங்கன்றதை விட பணம் கொடுக்குறாங்களா
அப்படின்றத பார்த்து தான் இந்த கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது அதற்கு வந்து ஓட்டு அவங்களுடைய உரிமையை நீங்க வந்து பறிக்கிறீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு பணம் கொடுக்குறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்றத அங்க ரிஜிஸ்டர் பண்றீங்க. சோ மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்றத ஒரு மூட நம்பிக்கையா இல்ல நம்பிக்கையா அப்படின்றதே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ மக்கள் வந்து யாருக்கு போடுவாங்க அப்படின்னு நீங்க பணம் கொடுத்தாலுமே மக்கள் யாருக்கு போடுவாங்க அப்படின்றத என்னுடைய கருத்தா நான் கேட்கிறேன். சோ யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்றதே கமெண்ட் பண்ணுங்க. பணம் வந்து தவிர்த்துக்கோங்க எந்த கட்சியா இருந்தாலும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோலாம் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இலவசமா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி. ஏன்னா மக்களுக்கு வந்து நீங்க நல்லது செய்யுங்க. அதுவே போதும் மக்களுக்கு. அவங்களே வந்து உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. நீங்க பணம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் நான் ஓட்டு போட போகணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு யோசனையிலே இருப்பீங்க. ஸோ இந்த ஓட்டு வந்து உங்களுடைய உரிமை. நீங்க வந்து 4 வருஷம் கஷ்டப்பட்டீங்களோ இல்ல 5 வருஷம் கஷ்டப்பட்டீங்களோ அது வந்து ஒரு எல்லாருக்கும் சூழல் தான். எல்லாருமே அவங்க கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. பட் இந்த ஓட்டு உரிமைன்றது அவங்களுடைய இருக்கிறதுல எல்லாருடைய பவர்ஃபுல்லானது இந்த ஓட்டு தான். அதற்காக வந்து நீங்க பேருந்து இல்ல, இல்ல என்னால போக முடியாது, சுச்சுவேஷன் இல்ல, கம்பெனி லீவ் தரல அப்படின்றத யாருமே எடுத்து ரீசனே வைக்காதீங்கன்ற என்னுடைய இதுல. எதுக்காக அந்த ரீசன் எடுக்கிறீங்க? எனக்கு வந்து போக பிடிக்கல. ஓட்டுல என்னடா இருக்கு அப்படின்றது ஏன் ரீசனே கிடையாது. உங்க உரிமையை நீங்க பறிக்கணும்னா எடுக்கணும்னா நீங்க தான் போய் போராடணும். சோ நீங்க போய் ஓட்டு போட்டு தான் ஆகணும். விஜயே ஒரு சில இடத்துல சொல்லியிருப்பாரு. அந்த சர்க்கார் மூவி எக்ஸாம்பிளுக்கு எடுத்த ஓட்டு நீங்க வந்து உங்களுடைய உரிமை. அதற்கு வந்து நீங்க உங்க மனைவியே விட்டு கொடுக்குற மாதிரி அப்படின்றதையும் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு. சோ அதுதான் நானும் சொல்ல வரேன். அதுக்குன்ட்டு என்ன கமெண்ட்ல திட்டாதீங்க. பட் உங்களுடைய உரிமையை நீங்க பாதுகாத்துக்கணும். இப்ப நீங்க போறீங்கன்னா இது அதற்காக வந்து ஒரு 11,353 பேருந்துகள் வந்து புதுசா விட்டிருக்காங்க. எந்த பேருந்தும் வந்து நிக்க கூடாது, இந்த மாதிரி தடை இல்லாம போகணும் அப்படின்றதுக்காக ஒரு 11,353 பேருந்துகள் வந்து கிளாம்பாக்கத்துலயும் சரி ஓவராலா விட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பஸ்ஸுக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படியுமே இருந்துச்சுன்னா கூட்டம் அதிகமா இருக்கும். அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே போறாங்கல்ல. அப்புறம் வந்து நீதாண்டா சொன்ன கூட்டம் இருக்காது, பஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க, நாங்க போயிட்டு வந்துடலாம்னு நினைச்சோம் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன வந்து திட்டாதீங்க. ஏன்னா கூட்டம் அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும். நம்ம பீப்புள் எவ்வளவு பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல, 10 கோடிக்கும் மேல இருக்காங்கன்னா இப்போ எல்லாருமே ஒரே டைம்ல கிளம்பும் போது கூட்டம் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஏன்னா உங்களுடைய உரிமை. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நன்றி.